டிவோஷனல் நேயர்களுக்கு எங்களது அன்பு வணக்கம். நம பார்வதி பதையே மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கடகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நம் தமிழ் மொழி தெய்வத்தன்மை பொருந்திய மொழி. ஆலம் தரித்த லிங்கம் ஆலவாய் சொக்கலிங்கம் மூலமாயங்கும் உழைத்த லிங்கம் பாலொலியாம் மத்தனே கூடல் மதுராமுரி உமையால் அத்தனே ஆலவாயா. எம்பெருமான் ஆலவாய் பெருமானை வணங்குகின்றேன். சைவமும் தமிழும் தழைத்து இனிது ஓங்கச் செய்யும் தெய்வ மடாலயம் திரு தர்மயாதீனம். எங்கள் தர்மயாதீனத்தினுடைய குருமகா சன்னிதானத்தினுடைய பாதங்களை வணங்குகின்றேன். இன்றைய தினம் திருமுறை பற்றியும் வாழ்க்கைக்கு அவசியமான நெறிமுறைகளை எப்படியெல்லாம் பின்பற்ற வேண்டும் என்ற கருத்தினை இதன் மூலம் அறிந்து கொள்ளப் போகின்றோம். நமது சமயம் தலைமை சமயம். இதை தர்மயாதீன புலவர் எல்லப்ப நாவலர் என்பவர் சொல்லியிருக்கின்றார். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சிவமா தெய்வத்தின் மேல் தெய்வமில்லும் நான் மறை செம்பொருள் வாழ்வை வைத்த திருத்தேவாரமும் திருவாசகம் உய்வை தர செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே உயிர் துணையே உயிர் துணையே உயிர் துணையே. உற்ற நோய் நீக்கி உறாமை முன்காக்கும் பெற்றியார் பேணி கொளல் என்று வள்ளுவப் பெருமான் சொல்லியிருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கை இறைவனை சார்ந்துதான் இருக்க வேண்டும். அது மட்டுமன்றி பெரியாரை துணை கொண்டு வாழ வேண்டும். முன்னோர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதிலும் கூன் குருடு செவிடு நீங்க பிறத்தல் அரிது என்று ஔவையார் பாடியிருக்கின்றார். அப்படி கிடைத்தற்கரிய பிறவி மனித பிறவி. அதிலும் சைவ சமயத்தில் பிறத்தல் என்பது மிகவும் சிறப்பானது. ஏனெனில் சைவ நெறி என்பது அருநெறி, பெருநெறி, ஒரு நெறி, திருநெறி. நெறி என்பது வழி, நல்ல வழிகளை சொல்லக்கூடியது. நம்முடைய சைவ சமயத்துல இரண்டு கண்களாக விளங்குபவன சாத்திரங்களும் தோத்திரங்களும். தோத்திரங்கள் என்றால் இறைவனை துதித்து பாடக்கூடிய பாடல்கள். சாத்திரங்கள் அறிவை புகட்டுகின்றன, தோத்திரங்கள் அன்பை புகட்டுகின்றன. அன்பை அடிப்படையாக கொண்ட சமயம் நம்முடைய சமயம். ஆகையினால்தான் அந்த அன்பு என்பது காதல் என்று திருமுறைகளில் சொல்லப்படுகிறது. காதல் என்ற சொல்லுக்கு அன்பு. அன்பு என்பது பல வகை. ஒன்று பக்தி, பற்று, அடுத்தது பாசம், நட்பு. பக்தி என்பது உயிர்கள் இறைவன் மீது செலுத்துகின்ற அன்புக்கு காதல் என்று சொல்லுகின்றோம், அதுதான் பக்தி. அடுத்தது பற்று. பற்று என்று சொல்லும் போது நாட்டின் மீதும் மொழியின் மீதும் செலுத்துகின்ற அன்பு, அது பற்று. அடுத்ததாக பாசம். பாசம் உறவினர்கள் மீது, உற்றார் உறவினர் மீது பாசம். நான்காவதாக நட்பு. நட்பு என்று சொல்லும் போது தோழர்களோடும் வீட்டில் உள்ள உறவினர்களோடும் மற்றவர்களோடும் நட்பு கொண்டு வாழ்தல் என்பது மற்றொன்று. ஆகையினால இந்த காதலை அடிப்படையாக கொண்டு
அன்பு என்ற சொல்லை வைத்துக்கொண்டு சைவ சமயமானது நல்ல நெறிகளை பரப்பி வருகின்றது. இதனை மணிவாசக பெருமான் பாடுகின்றார். காலம் உண்டாகவே காதல் செய்து உய்வின் என்று பாடுகிறார். ஞானசம்பந்த பெருமான் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி இறைவனை வழிபட வேண்டும் என்று கூறுகின்றார். காதல் செய்து கழித்து பிதற்றி கடி மாமலரிட்டு உன்னை ஏத்தி ஆதல் செய்யும் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் பாடுகின்றார். ஆகியனால இறைவன் மீது செலுத்துகின்ற அன்பிற்கு காதல் என்று சொல்லுகின்றோம். இங்கே சிவ தத்துவம் என்று சொல்லுகின்றோம். ஆகாயம் கவிழ்ந்த நிலையில் அனைத்து பொருள்களையும் தனது உள்ளே அடக்கி இருப்பதுதான் சிவலிங்க தத்துவம் என்று சொல்லுகின்றோம். இந்த சிவலிங்கத்தை பூஜை அறையில் வைத்து வழிபட வேண்டும். சைவர்களுக்கு தனி வழிபாடு மட்டும் கிடையாது, கூட்டு வழிபாடு உண்டு. கூடி கூடி தொண்டர்கள் கொண்ட பாணி குறைபடாமே ஆடி பாடி அழுது நெக்கு அங்கு அன்புடையார்க்கு வம்மின் அடியீர் நாள் மலரிட்டு தொழுது உய்ய அன்பினோடும் எம் அன்பும் சேர்த்து செய்து ஈசன் திருக்கோயில் என்று திருவிழிவிடலையில் ஞானசம்பந்த பெருமான் பாடியிருக்கின்றார். ஆகையினால கூட்டு வழிபாடு என்பது வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியம். இல்லத்தில் நாம் என்ன செய்கின்றோம்? பூஜை செய்கின்றோம், வழிபாடு செய்கின்றோம். இறைவனை வழிபாடு செய்யும் போது சிவலிங்கத்தை நடுவில் வைத்து வழிபாடு செய்யணும். வழிபாடு என்று சொல்லும் போது முதல்ல உடல் தூய்மை, உள்ள தூய்மை இரண்டும் வேண்டும். புறந்தூய்மை நீரால் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் என்று வள்ளுவர் பெருமான் கூறியிருக்கின்றார். ஆகையினால வழிபாடு செய்யும் போது உடலை தூய்மை செய்து மனத்தை சுத்தமாக வைத்துக் கொண்டு அன்று அளந்த மலர்களை பறித்து இறைவனுக்கு இட்டு வழிபாடு செய்ய வேண்டும். அதுல சைவ சமயத்துல சாத்திரங்கள் என்று சொல்லும் போது மெய்கண்டார் 2 வயதிலேயே சாத்திர நூல்கள் எல்லாம் எழுதினார். தோத்திரங்கள் என்று சொல்லும் போது தோத்திரத்துல ஞானசம்பந்த பெருமான் 3 வயது குழந்தையாக இருக்கும் போதே அம்மையார் கொடுத்த ஞானப்பாலை உண்டு இங்கு பரஞானம் அபரஞானம் என்று சொல்லக்கூடிய அத்துணை ஞானங்களையும் பெற்று தேவாரத்தை பாடிய 3 திருமுறைகளை பாடியிருக்கிறார். இப்படி உலகம் உய்வதற்காக திருமுறைகள் பயன்படுகின்றன. திருமுறை என்றால் என்ன? திரு என்றால் இறைவன், முறை என்றால் முறையிட்டு பாடுதல். உயிர்கள், அதாவது மனிதர்கள் இறைவனிடம் சென்று தமது குறைகளை தீர்க்க வேண்டி முறையிட்டு பாடக்கூடிய பாடலுக்கு திருமுறை என்று சொல்லுகின்றோம். அது 12 வகைப்படும். 12 திருமுறைகள், 27 ஆசிரியர்கள் ஆக 12 திருமுறைகளும் 27 ஆசிரியர்களால் இயற்றப்பட்டது என்று சொல்லுகின்றோம். இது இறைவனை தோத்தரிக்கக்கூடிய பாடல்கள். அந்த திருமுன் எல்லாரும் சென்று பாட முடியாது. இறைவனுக்கு பக்கத்துல போய் நின்று பாடுறதுன்னா திருமுறை படித்த ஓதுவார்கள் மட்டும்தான் பாட முடியும். அதனாலதான் அவர்களுக்கெல்லாம் மிக சிறப்பு செய்கின்றோம். எந்த ஓதுவார்கள் வீட்டுக்கு வந்தாலும் அவர்களுக்கெல்லாம் மரியாதை செய்யணும். ஏன்னா நம்மிடம் நம்ம எல்லாருக்காகவும் அவர்கள் இறைவனை வேண்டுகிறார்கள். அந்த வழிபாடு செய்யும் போது, இறைவனுக்கு வழிபாடு செய்யும் போது நாம் என்ன செய்யணும்னா அதுக்குன்னு ஒரு தனி முறை இருக்கிறது. அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர் என்று சிவபோக சாரம் சொல்லும். அவரவர் வினைக்கேற்றவர் தான் வாழ்க்கை அமையும். ஆகையினால்தான் அந்த வினை நல்வினையாக ஆக வேண்டும், தீவினைகள் அகல வேண்டும், இடர் நீங்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? வழிபாடு செய்ய வேண்டும். வழிபாடு செய்யும் போது ஒவ்வொரு நாளும் குளித்து உடலை தூய்மை செய்து இறைவன் முன்பு வழிபாடு செய்யும் போது நாம என்ன நினைத்து பாட வேண்டும்? ஞானசம்பந்த பெருமான் பாடியது, என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே, என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே, இருங்கடல் வையத்தே, என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே, இருங்கடல் வையத்தே, வையத்து என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே, இருங்கடல் பையரே, முன்னம் நீ புரி, முன்னம் நீ புரி நல்வினை பயனிடை, முன்னம் நீ புரி நல்வினை பயனிடை, முழுமை தரளங்கள்
பாலங்கள் மண்ணு காவிரி சூழ் மண்ணு காவிரி சூழிரு வல்லம் சூழி வாணனை பாயார மண்ணு காவிரி சூழ்திரு வல்லம் சூழி வாணனை வாயார பண்ணி ஆதரித்து பண்ணி ஆதரித்து எத்தையும் பாடியும் வழிபடும் அதனாலே பண்ணி ஆதரித்து எத்தையும் பாடியும் வழிபடும் அதனாலே என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இந்த சமயத்தில் பிறந்து இறைவனை வணங்குவதற்கு என்று சொல்லி இறைவனை நினைத்து வழிபடக்கூடிய பாடல் தான் என்ன புண்ணியம் என்று சொல்லுகின்றோம். அடுத்ததாக திருநீர் அணிய வேண்டும். நெற்றியில் திருநீர் இல்லாமல் திருமுறை படிக்க நீரில்லா நெற்றி பாழ், நீரில்லா நெற்றி பாழ் என்று கூறுவார்கள். அது திருநீர் வடக்கு நோக்கி அமர்ந்து நெற்றி நிறைய விபூதி பூசணும், உடலெல்லாம் விபூதி பூசிக்கொண்டு திருமுறைகள் பாடணும். அப்ப பாடும்போது திருநீர் பூசும் போது பாடக்கூடிய பாடல் ஞானசம்பந்த பெருமான் அருளியது. மந்திரமாவது நீரே மேலது நீரே மந்திரமாவது நீரே வானவர் மேலது நீரே வானவர் மேலது நீரு வானவர் மேலது நீரே சுந்தரமாவது நீரே சுந்தரமாவது நீரே சுந்தரமாவது நீரே சுந்தரமாவது நீரே துதிக்கப்படுவது நீரே தந்திரமாவது நீரே சமயத்தில் உள்ளது நீரே தந்திரமாவது நீரே சமயத்தில் உள்ளது நீரே சமயத்தில் உள்ளது நீரு சமயத்தில் உள்ளது நீரே செந்துவர் வாய்மை பங்கள் செந்துவர் வாயுமை பங்கள் செந்துவர் வாயுமை பங்கள் செந்துவர் வாயுமை பங்கள் செந்துவர் வாயுமை பங்கள் திரு ஆலவாயான் திருநீரே ஆலவாயான் திருநீரே ஆலவாயான் திருநீரே. அடுத்ததாக இறைவனை வழிபடுவதற்கு பூஜை ரூம்ல படம் வச்சு விளக்கேற்ற போறோம். விளக்கேற்றும் போது என்ன பாட்டு பாடணும்? இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது பல்ல
நல்லக விளக்கதே பலரும் காண்பதே நல்லக விளக்கதே நமச்சிவாயவே நல்லக விளக்கதே நமச்சிவாயவே. அடுத்ததாக இறைவனுடைய திருப்படத்திற்கு மலரிட்டு வணங்க வேண்டும். அந்த மலரிட்டு வணங்கும் போது சொல்லக்கூடிய பாடல்: கற்றவர்கள் உண்ணும் கனியே போற்றி, கடலுடைந்தார் செல்லும் கதியே போற்றி, அற்றவர்க்கு ஆரமுதமானாய் போற்றி, அல்லல் அறுத்து அடியேனை ஆண்டாய் போற்றி, மற்றவர் ஒப்பில்லா மைந்தா போற்றி, பாலகர்கள் போற்றும் மருந்தே போற்றி, செற்றவர்கள் புறம்பிரித்த சிவனே போற்றி, திருமூலட்டாரனே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மலர்களை இட்டு இட்டு இறைவனை வணங்க வேண்டும் என்று சொல்லி மலரிட்டு பாடுதல். அதை திருக்கடவுர் தேவாரத்துல என்ன சொல்லுவார்னா, பெரும் புலற்காலை மூழ்கி பித்தர்க்கு பத்தராகி, அரும்பொடு மலர்கள் கொண்டு ஆங்கு ஆபத்தை உள்ளே வைத்து, விரும்பி நல் விளக்கு தூபம் விதினால் இடவல்லார்க்கு, கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. பெரும் புலற்காலை மூழ்கி, பொழுது விடுவதற்கு முன்னால் போய் மலர் பறித்து வழிபடணும். ஏனென்றால் வண்டுகள் எல்லாம் வைத்தால் அது எச்சில் பூ ஆகையினால பொழுது விடுவதற்கு முன்னால போய் பெரும் புலர்வதற்கு காலை நேரம் புலர்வதற்கு முன்னால போய் பூ பறித்து வணங்கணும்னா இறைவனது அன்போடு வணங்கணும். அவரை கரும்பினில் கட்டி போல்வார், கரும்புக்குள்ள வெள்ளை கட்டி எப்படி இருக்கு அந்த மாதிரி இறைவன் இனிப்பார் என்று சொல்லி திருக்கடவுர் தேவாரத்துல பாடியிருக்கின்றார். ஆகையினால மலரிடும் போது பாடலாம். அதற்கு அடுத்ததாக ஊதுவத்தி ஏற்றி புகை காட்டும் போது, இறைவனுக்கு சாம்பிராணி புகை தூபம் காட்டும் போது, சலம்போடு தூபம் மறந்தறியேன் தமிழோடிசை பாடல் மறந்தறியேன் சலம்போடு தூபம் மறந்தறியேன் தமிழோடிசை பாடல் மறந்தறியேன் நலதீகில உன்னை மறந்தறியேன் உன்னாம் என்னாவே மறந்தறியேன் உலகாதலையில் பலி கொண்டுழல்வார் உடலுள் ஒரு தோலை தவிர்த்தருளார் அலந்தே அடியே அதிகை கேட்டிட வீரட்டான துறை அம்மானே வீரட்டான துறை அம்மானே. இந்த பாடல் கெடில நதியில் வேற்றிருக்கின்ற இறைவன் வீரட்டாயனேஸ்வரர் அவரை பற்றி பாடிய பாடல் திருநாவுக்கரசு பெருமான் பாடியது. அடுத்தது இறைவனுக்கு நம்மளாம் சாப்பிட்ற மாதிரி இறைவனுக்கு நைவேத்தியம் பண்ணணும். அப்படி நைவேத்தியம் சொல்லும் போது வாழைப்பழம் வைக்கலாம், அவல் வைக்கலாம், அடுத்தது அன்னம் சாப்பாடு வைக்கலாம். இதெல்லாம் ஒரு சிறிய தட்டுல வச்சு இறைவனுக்கு அன்போடு இறைவானி உண்க என்று சொல்லி வழிபடக்கூடிய பாடல். படிமிசை கமரில் வந்திங்கு அமுது செய் படிமிசை கமரில் வந்திங்கு அமுது பரனே போற்றி துடியினை பாகமான தூயன சோதி போற்றி கொடியவி பவள மேனி புரி சடை புராண போற்றி தென்னிதிலை மன்பினுள் ஆடி போற்றி இன்றெனக்கு ஆரமுதம் ஆனாய் போற்றி இன்றெனக்கு ஆரமுதம் ஆனாய் போற்றி இன்றெனக்கு ஆரமுதம் ஆனாய் போற்றி. அடுத்ததாக தீபம் ஏற்றி வழிபடும் போது
கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீதி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோகமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நட செய்கின்ற புகழல் போற்றி போற்றி. சண்டேஸ்வர பெருமானை நினைத்து பாடுகின்ற பாடல். தாதையை தாளர வீசிய சண்டிக்கு அவ்வண்டத்தோடு உடனே போதலத்தோடு வணங்கி பொன் கோயிலும் போனகமும் அருளி சோதி மணி முடிக்காமமும் நாமமும் தொண்டற்கு நாயகம் பாதகத்துக்கு பரிசு வைத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. அடுத்ததாக வாழ்த்து. வான்முகில் வாழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் வாங்க நற்றவம் மேவி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். இறைவனை இந்த நிலையில் வழிபட்டு உயிர்கள் எல்லாம் உய்ய வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கையில இடர் நீங்கி எல்லாவற்றையும் பெற்று வாழ வேண்டும் என்று சொல்லி மிக அருமையாக பாடுகின்ற வழிபாட்டு முறைகளையும் சைவ சமயத்தின் சிறப்பையும் இங்க நாம் பார்த்தோம். இந்த அளவில் இந்த பதிகத்தை நான் முடிக்கின்றேன். ஒவ்வொருவரும் இந்த பதிகத்தை பாடியும் கேட்டும் இறைவன் அருள் பெற்று நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும் என வாழ்த்துகின்றேன், வணங்குகின்றேன். நன்றி, வணக்கம்.